கடந்த காலத்தில் நாங்கள் 3.5% இடஒதுக்கீட்டை ஏதோ உங்களுடைய கருணை பார்வையால் கிடைக்கவில்லை. இந்த சமுதாயம் வெயில் பாராமல் மழை பாராமல் எங்களுடைய இன்னுயிர்களையும் பொருளாதாரத்தையும் இழந்து இந்த இடஒதுக்கீடை பெற்றோம். அதே போல இந்த 7% இடஒதுக்கீடை பெறுவதற்கும் நாங்கள் எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம். பல வருடமாக ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஒவ்வொரு நேரமும் தீர்மானம் நிறைவேற்றி அரசு அதிகாரிகள் மூலமாக கொடுத்துக் கொண்டிருக்கோம். நேரடியாக போய் முதல்வரையும் சந்தித்து கொடுத்துட்டோம். இது போன்ற ஒரு எழுச்சி மிக இளைய சமுதாயம் இங்கே ஒன்று திரண்டு நம்முடைய கோரிக்கையை வலிமையாக வைத்தோம் என்றால் என்று இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயத்தை ஒரு முன்மாறி முஸ்லீமாக உருவாக்கி அடுத்த கட்டத்திற்கு அவர்களை பொருளாதாரத்திலையும் ஒழுக்கத்திலையும் மேம்படுத்திக் கொள்வதாக இருந்தால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஜீவாதார கோரிக்கை இடஒதுக்கீட்டான கோரிக்கை, அந்த கோரிக்கை நீண்ட நெடிய காலமாக எங்களுடைய சமுதாய மக்கள் இந்த நாட்டிலே வெள்ளையர்களுக்கு எதிராக கல்வியை துறந்தார்கள், பொருளாதாரத்தை துறந்தார்கள், பல உயிர்களை இழந்தார்கள். இழந்து கல்வியிலும் பொருளாதாரத்திலும் 70 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்று விட்டோம். ஆகையால் இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய இளைய சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு எங்களுக்கான இடஒதுக்கீடு என்பது அவசியமாக இருக்கு. இந்த மக்களை நாங்கள் மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கான இந்த சலுகை என்பது தேவை. இடஒதுக்கீட்டை கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் கீழக்கரை அனைத்து கிளைகள் சேர்ந்து நடத்தும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் முன்மாறி முஸ்லீம் இளைஞர்கள் என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. நம் ஜமாத்தின் சார்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு செயல் திட்டத்தை எடுத்து அதன் அடிப்படையில் பிரச்சாரமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது முன்மாறி முஸ்லீம் இளைஞர்கள் என்ற இந்த செயல் திட்டத்தை எடுத்து மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை பிரச்சாரமாக செய்து வருகின்றோம். ஏனென்றால் இன்றைய இளைஞர்கள் அவருடைய நிலைகளை நாம் கவனிக்கும் போது இளைஞர்களுடைய சூழல்கள் தற்போது எவ்வாறு இருக்கிறது என்றால், இஸ்லாமிய தொடர்பு இல்லாமல் மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த கடமைகளை பற்றியான ஒரு உணர்வு இல்லாமல், மார்க்க தொடர்பு இல்லாமல் வெகு தூரம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அவலங்கள் சமீப காலத்திலே அதிகரித்திருக்கக்கூடிய நிலைகளை காண்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இளைஞர்கள் உருவானார்கள் என்றால் அது மிகப்பெரிய பேராபத்தாக இந்த உலகத்திலும் சரி, நாளை நாம் சந்திக்க இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையிலும் மிகப்பெரிய கேடாக அமைந்துவிடும். இதையெல்லாம் போக்கும் நிலையில தான் இந்த செயல் திட்டத்தின் மூலமாக நமக்கு எதெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு முஸ்லீம் என்றால் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும், அவருடைய கடமைகள் எல்லாம் என்ன என்பதையெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு இளைஞருடைய அந்த ஒழுக்கத்தை எடுத்து பார்த்தால், அவருடைய போக்கை நீங்கள் கவனித்து பார்த்தால் எந்த அளவுக்கு அவர்களுடைய ஒழுக்க மாண்பு இருக்கு என்று நாம் அவர்களுடைய விஷயங்களை தோண்டி துருவி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவருடைய வெளிப்படையாக பார்க்கும் போது அவருடைய அந்த ஒழுக்க மாண்பு எவ்வாறு இருக்கு என்பதை கவனிக்கும் போது ஒரு ஆடை ஒழுக்கத்துல, ஒரு ஆடை அணியக்கூடிய விஷயங்களிலே இன்றைய இளைஞர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், இன்னைக்கு ஆடை அணிவதற்குண்டான விஷயங்கள் எவ்வாறு, எப்படிப்பட்ட ஆடைகள் அணிய வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாம் நமக்கு அழகிய ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மனிதனுடைய அத்துணை வாழ்வியலுக்கும் அழகான ஒரு வழியை காட்டியிருக்க, இன்னைக்கு இளைஞர்களுடைய இந்த ஆடை ஒழுக்கம் இப்போது எப்படி இருக்கு, இன்னைக்கு ஆடை அணிவதெல்லாம் எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்குன்னு சொன்னா, அவருடைய ஆடை ஃபேஷன் என்ற பெயர்ல, அவர்கள் இதெல்லாம் தற்போது ட்ரெண்டிங்காக இருக்கு என்ற பெயர்ல ஆடை எவ்வாறு அணிந்து கொண்டிருக்கிறாங்க.
எந்த அளவுக்கு அவருடைய போக்கு போய்கிட்டு இருக்குன்னா, கிழிந்த ஆடையை போட்டிருக்கிறோம். நம்மெல்லாம் ஆடை கிழிந்தா துணி வாங்குவோம், அப்படித்தானே? ஆடை கிழிந்தால் புது ஆடை வாங்கி உடுத்துவோம். ஆனால் இவர்களுடைய போக்குகள் எவ்வாறு இருக்குன்னு சொன்னா, கிழிந்த ஆடையை வாங்கி உடுத்தி கொண்டிருக்கிறாங்க. என்னப்பா தம்பி, ஏன் இந்த நிலை? ஏன் உனக்கு என்ன ரொம்ப சிரமமா இருக்கா? குடும்பத்துல அவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? கிழிந்த ஆடையை போட்டிருக்கீங்க, ஆடையை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்க என்று அவர்கள்ட்ட கேட்டா, போங்க இது ஃபேஷன், இப்போ இதெல்லாம் ட்ரெண்டிங்கா இருக்கு. பார்த்தா கிழிந்த முட்டுல கிழிஞ்சிருக்கு, கீழே கிழிஞ்சிருக்கு. சட்டையை பார்த்தா என்னமோ ஒரு கொசுவலை மாதிரி போட்டிருக்கான். சட்டையை போட்டிருக்கிறத எப்படி போட்டிருக்கிறான்னா, கொசுவலை மாதிரி ஒரு ஆடையை போட்டு அது மேல இருக்கக்கூடிய அந்த நூலெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, ஏதோ ஒரு ரோட்ல ஒரு துணியை போட்டா வெறிபிடித்த நாய் கொதறி ஒரு துணி எப்படி இருக்கும், அது மாதிரி போட்டு துணியை போட்டு திரிகிறான். ஏன் இந்த நிலை கேட்டா, இது ஃபேஷன், இது ட்ரெண்டிங்காக இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் போங்கன்னு சொல்லி அனுப்பக்கூடிய நிலை இன்னைக்கு ஆடை ஒழுக்க விஷயத்துல இந்த அளவுக்கு இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஆடை ஒழுங்குகள்ல இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டல் எவ்வாறு இருக்கு என்பதை கூட அறியாமல் ஃபேஷன் பேர்ல மூழ்கி கொண்டு இன்னைக்கு வழிமாறி போய் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னைக்கு அவர்களை ரொம்ப மூழ்கடித்திருக்கக்கூடிய சூழல் எதுவாக இருக்கு? இளைஞர்களை வேறு திசையில் கொண்டு போய் சேர்க்கதில்ல. முதன்மையாக இருக்கக்கூடியது எதுவாக இருக்குன்னா, இன்னைக்கு செல்போனை எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு செல்போன்களை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்குண்டான அத்துணையும் மறக்கக்கூடியவர்களாக, அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடமைகள் என்ன, நாளை மறுமைக்கான கடமைகள் என்ன, நாளை இந்த உலகத்திற்கு பிறகு நாமல் மரணித்து விட்டால் மறுமையில அல்லாஹ் நம்மளை எழுப்பி கேள்வி கேட்பானே அப்படின்ற அச்சத்தை எல்லாம் போக்கும் விதமாக ஏன் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து பாங்கு சவுண்ட் இங்க கேட்குது, அந்த பக்கம் ஒரு பாங்கு சவுண்ட் கேட்கு. இப்படிப்பட்ட அழைப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசையிலும் இருந்து அழைக்கப்பட்டு கொண்டே இருக்க. அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையில் மனிதனை படைத்திருக்கிறான் என்றால், பலவீனமாக படைத்திருக்கான். அந்த பலவீனமாக படைத்தவனுடைய நிலையை அறிந்துதான் அல்லாஹ் இது போன்ற ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு ஒரு முறை சொன்னா கேட்க மாட்டான், அவன் புரிந்து கொள்ள மாட்டான். அவனுக்கு திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு முதன்மையான கடமை தொழுகை. அந்த தொழுகைக்கு அழைப்பது எல்லாத்துக்கும் தெரியும். இது முஸ்லீம் அல்லாதவருக்கு கூட தெரியும். முஸ்லீம் அல்லாத மாற்று மத சகோதரர்கள்ட்ட போய் கேட்டா கூட முஸ்லீமுடைய கடமைகள் என்ன, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவாங்க. அவர்களுக்கு 5 வேளை தொழுகை இறைவன் கடமையாக்கி இருக்கிறான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட இந்த தொழுகை விஷயத்திற்கு அழைக்கப்படுது. ஒவ்வொரு திசையிலும் இன்னைக்கு இந்த கிழக்கரை மஹல்லாவை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு திசையிலும் பள்ளிகள் நிறைந்திருக்கு. அதன் மூலம் அழைப்பு எப்படி கொடுக்கப்படுது? ஹய்யாலஸ் ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஹய்யாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள். அழைக்கப்படுதா இல்லையா? 5 நேரமும் இந்த அழைப்பின் மூலமாக தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள், இதுதான் வெற்றி, இந்த வெற்றியை நோக்கி நீங்கள் வாருங்கள் என்று இறைவன் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்து அதன் மூலம் அழைப்பு கொடுப்பதற்கு நம்மளுக்கு விதியாக்கி இருக்கிறான். ஆனால் இப்படி அழைப்பு கொடுக்கப்படுது. இப்படி அழைப்பு கொடுக்கப்பட்டால் இன்னைக்கு இளைஞர்கள் இந்த அழைப்பிற்கு பதிலளித்து பள்ளியின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? மாறாக என்ன நடந்து கொண்டிருக்கு? ஒவ்வொரு மூளை முடுக்குகள்லையும் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து கொண்டு செல்போன்கள்ல கேம் விளையாடி கொண்டிருக்கிறோம். செல்போன்ல கேம் விளையாடி கொண்டு அதுல மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட கடமையை மறந்து சரி இந்த மாதிரி இளைஞர்கள் வழிகட்டு போயிட்டு இருக்கிறாங்க, இவர்களுக்கு நல்வழியை நம்ம போதிக்கணும். அப்படி போதிக்கக்கூடிய நிலையில் நாம் இந்த கடமையான பொறுப்பை ஏற்றிருக்கோம். ஆகையால் இவர்களுக்கு அழைப்பை கொடுக்குவோம். ஒவ்வொரு பகுதியும் மார்க்கத்தை பிரச்சாரமாக செய்து நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம், படைக்கப்பட்டதுக்கு நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தில் முதன்மையானது என்ன? அல்லாஹ்வை வணங்கணும், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கிற சகோதரர்களே. இப்படி இந்த இளமை பருவத்தை வீணாக்கிவிட வேண்டாம். இது அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரொருள். இந்த இளைய பருவம்
இந்த பருவத்தில் நாம் செய்கின்ற நல்லறங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியது. அப்படி விருப்பத்துக்குரிய இந்த இளமை பருவத்தை வீணடித்து விடாதீர்கள். இந்த பருவத்தில் நீங்க பள்ளியோடு தொடர்பு வைத்திருந்தால், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி இருந்தால், அமல்கள்ல ஊறி திளைத்தால், நாளை உங்களுக்கு மறுமையில மிகப்பெரிய ஒரு தர்ஜாவை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். உங்களுக்கான சிறப்புகள் இருக்கு. அழைப்பு கொடுக்கிறோம். அழைப்பு கொடுத்தால் அது வாரியான இடங்கள்ல போய் கொடுக்கும் போது அவர்கள் அணுகும் விதம் எப்படி இருக்குன்னு சொன்னா, சில இளைஞர்கள் அதை கேட்டு செவிதாழ்த்து கேட்கிறாங்க. சில இளைஞர்களுடைய போக்குகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, போய் இப்ப தாவாவுக்கு போகும்போது போய் அவர்கள்ட்ட அழைப்பு கொடுக்கிறோம். அழைப்பு கொடுத்தா அப்படி கண்டு கொள்ளவே மாட்டேங்கிறான். நம்ம சொல்லக்கூடியதுக்கு என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறான். என்னப்பா, மார்க்க பிரச்சாரத்துக்கு தானே வந்திருக்கோம், நல்லதை சொல்றதுக்கு தானே வந்திருக்கோம், உன்னுடைய நல்லதுக்கு தானே பேசுறதுக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குப்பா அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, இங்க வந்து டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றோம். என்னவா, ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கான், நீங்க உட்காருங்க ஒரு 5 நிமிஷம், நான் என்கிட்ட பேசுறதா இருந்தா ரொம்ப இறுதி கட்டத்தில் இருக்கிறேன், ஏன்னா அவுட் ஆயிருந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஓரம் போங்கன்றான். ஓரம் போங்கன்னு சொல்லி அவன் அந்த கேம்ல தீவிரமாக விளையாடி கொண்டிருக்கிறான். இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். பெரியவர்கள் போய் நல்ல உபதேசத்தை செய்வதற்காக போயிருக்கிறார்கள் என்பதை கூட பொருட்படுத்தாமல் அவரை இந்த செல்போனில் இருக்கக்கூடிய கேம், வீடியோ கேம் எந்த அளவுக்கு அவர்களை திசை திருப்பி கொண்டு போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா. பேசக்கூட வரமாட்டேங்கிறான்னு சொன்னா, அதுல வந்து அவர்கள்ட்ட சொல்றோம், ஆமாப்பா நீ ரொம்ப தீவிரமான வேலையில் தான் இருக்க, இதை விட்டுறாத, இதை விட்டுட்டா அல்லாஹ் நாளைக்கு ஒன்ன மறுமையில நிக்க வச்சு கேள்வி கேட்டுருவான். நீ ஏன் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டிய, அந்த ஃப்ரீ ஃபயர்ல ஏன் நீ அவுட் ஆன, அவுட் ஆகாம விளையாடிய இடத்தில் வந்திருக்க வேண்டும், கண்டிப்பா கேட்பான் உன்ன. அதனால எங்கள்கிட்ட நீ கேட்க வேண்டாம், நாங்கள் சொல்வதை போய் கேட்க வேண்டாம், நீ கேம் விளையாடுன்னு சொன்னா அதையும் பொருட்படுத்தல, அதை கூட கண்டுகொள்ள மாட்டேங்கிறான். எதை வேணாலும் நீ சொல்லிக்கோ, எப்படி வேணாலும் பேசிக்கோ, ஆனா இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை, எனக்கு முக்கியம் இந்த கேம் தான், எனக்கு முக்கியம் இந்த டோர்னமெண்ட் தான் என்று இன்னைக்கு இளைஞர்கள் இந்த செல்போனால் மிகப்பெரிய ஒரு வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கிறாங்களே. செல்போனுடைய நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கு. இந்த செல்போன்ல அவ்வளவு நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அதுலயும் குறிப்பா இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி இன்னைக்கு விண்ணமுட்டும் அளவுக்கு சென்று கொண்டிருக்கு. ஒரு விஷயத்தை பற்றி ஒரு படிப்பு சம்பந்தமாக நீங்கள் கேட்பதாக இருந்தால், ஏதோ ஒரு படிப்புல ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் அதற்கு நம்ம ஆசிரியர்கிட்ட போய் கேட்டு புரியவில்லை என்றால் கூட இந்த ஏஐல இருக்கக்கூடிய பல்வேறு ஆப்கள் இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கு. அதுல நீங்க உங்களுடைய சந்தேகத்தை போட்டா பல வகையில் எளிமையாக புரியும் வண்ணமாக இன்னைக்கு அவ்வளவு வந்து செல்போன்கள்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு, நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதெல்லாம் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்ததில்லை, அதையெல்லாம் கண்டுகொள்வது இல்லை. ஆனால் என்ன, செல்போன்ல வீடியோ கேம் விளையாடணும். அது செல்போன்ல யாரா இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் சொன்னால் கேட்பது இல்லை, பெற்றோர்கள் சொல்வதை காந்து கொண்டு கேட்பது இல்லை, பெரியோர்கள் சொன்னால் கேட்பது இல்லை, யார் என்ன வேணுமானு சொல்லிக்கோ, ஆனால் எனக்கு முக்கியம் இந்த செல்போனு என்று இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலையில இளைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கு. இதெல்லாம் இது ஒரு வகையில மிகப்பெரிய ஒரு ஆபத்துன்னு சொன்னா, இன்னைக்கு போதை பழக்க வழக்கங்கள்லையும் இளைஞர்கள், அதையும் குறிப்பாக நம்முடைய மார்க்கம் எந்த அளவுக்கு ஒவ்வொன்றாக இந்த மனித சமுதாயத்துக்கு தேவையான அத்துணையும் நம்மளுக்கு அழகான முறையில போதித்திருக்க, ஹராம் எது, ஹலால் எது, ஒரு மனிதனுக்கு தேவை எது, தேவையில்லாதது எது, உன்னுடைய உடலுக்கு ஆரோக்கியம் எது, தீங்கு விளைவிக்கக்கூடியது எது, உன்னுடைய அறிவுக்கு நல்லது எது, உன்னுடைய அறிவுக்கு கெட்டது எது, எதை பற்றி யோசிக்கணும், எதை பற்றி யோசிக்காமல் தவிர்த்து செல்ல வேண்டும், அழகான முறையில் நம் மார்க்கம் நமக்கு போதித்திருக்க, இன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால், போதை பழக்க வழக்கங்கள்ல அடிமையாகி கொண்டிருக்கிறாங்க. அதுல கஞ்சா பழக்க வழக்கங்கள், சாராயம் குடிப்பது இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது.
இதை இந்த மாதிரி போதை பழக்கம் இல்லாதவர்களாக இருந்தால் அதுதான் இன்றைக்கு ஒரு கௌரவ குறைச்சல் போன்ற, அதெல்லாம் ஒரு சிகரெட் பழக்கம் கூட ஒன்று இடத்தில் இல்லையா, நிலை என்னடா ஆம்பளை அப்படின்னு இளைஞர்களுக்கு மத்தியில கேலியும் கிண்டலும் செய்யும் அளவுக்காக சென்று கொண்டிருக்கு. இன்னைக்கு நம்ம இதே கீழக்கரையில் நடந்த நிகழ்வு, இந்த போதை பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு இல்லாம இருக்கா? இன்னைக்கு போதை பழக்க வழக்கங்கள் நம்ம பிள்ளைகள்கிட்ட இல்லாமல் நல்ல தூய்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கான்னு சொல்ல முடியுமா? அதற்கு எடுத்துக்காட்டு நம்ம ஜமாத்தில் நடந்த நிகழ்வே இருக்க. அது ஒரு ரமலான் மாதத்துல நம்முடைய பள்ளிவாசலுக்கு எதிராக ஒரு புதுமையாக கட்டிக் கொண்டிருந்த வீட்டில் உட்கார்ந்து கும்மலாக உட்கார்ந்து கஞ்சா குடித்துக்கிட்டு இருக்கார்கள். இதை நம்ம கேள்வி கேட்டதற்கு, இதை கேட்டதற்காக நம்முடைய நிர்வாகிகள் வயிறை குற்றி கிழித்து குற்றுயிரும் குறையுமாக போட்டு சென்றார்களே, என்ன செய்கிறோம் என்பதே தெரிய. அவன் கஞ்சா அடித்து போதை தலைக்கு ஏறிவிட்டால், அதை யாராவது குறை என்று சொல்லிவிட்டால் உடனே அவனுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் கூட தெரியல. சகோதரன் அல்லாஹ்வுடைய பெரிய உதவியால் மீண்டும் நல்ல நிலைக்கு வந்துட்டார். அதே நேரத்தில் அவன் மரணித்திருந்தால், ஒரு அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்தால் ஒட்டுமொத்த உயிரை கொலை செய்வதற்கு சமம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறாங்க. அந்த பாவத்திற்கு இந்த பாவிகள் ஆளாயிருக்க மாட்டார்களா? இந்த உலகத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை, காவல்துறை புகார் அளித்தோ கைது செய்ய திராணி இல்லை. கேட்டா அங்கிருந்து ஒருத்தன் போன் பண்றான், போலீஸ் என்ற பேர்ல, ஏன் பாய் உங்களுக்கு நீங்க அவர்கள்ட்ட போய் தேவையில்லாத வேலையெல்லாம் வச்சீங்க? போதையை தடுப்பது காவல்துறையோட வேலை. அந்த காவல்துறை செய்ய தவறியது, அதுவும் நம்முடைய பகுதியில் நடந்த நிகழ்வு என்பதால் அதை எதிர்த்து கேள்வி கேட்டோம். அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குறான்னு சொன்னா, அதற்கு ஒருத்தர் போன போட்டு பேசுறான்னு சொன்னா, கஞ்சா கடத்தல் காரனுக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு? இந்த மாதிரி இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இந்த போதை பழக்கங்கள் நடந்து கொண்டிருக்கா இல்லையா? இப்ப இதுல யார் இருக்கா? இதுல பெரிய கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, இதே எவ்வளோ ஒருத்தன் குப்பனோ சுப்பனோ இருந்துட்டா பிரச்சனை இல்லை, வேற எவ்வளவு இருந்துட்டா பரவாயில்லை. இன்னைக்கு அந்த போதை பொருளை விற்பவன் முஸ்லீமா இருக்கான், அதை வாங்குறவனும் முஸ்லீமா இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் இன்னைக்கு போதை பழக்க வழக்கங்கள் நம்முடைய பகுதியில தலைவிரித்து ஆடுதா இல்லையா? இதெல்லாம் இந்த மாதிரியான போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறதோ, செல்போன் விஷயங்கள்ல அவருடைய நேரத்தை செலவு செய்வதும், மூளையை மங்கொழுங்க செய்துவிட்டு சராசரி மனிதன் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை கூட உணராமல் இரவு முழுவதும் இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலை எப்படி மாறுதுன்னு சொன்னா, இரவு தான் அவர்களுக்கான பகலாக இருக்கு. பகல் நேரம் எல்லாம் அவர்களுக்கு இரவாக வீட்டில் உட்கார்ந்து தூங்கிக்கிட்டே இருக்கான். பகல் ஃபுல்லா வீட்டில் தூங்குறான். எப்ப சூரியன் மறையுதோ அப்ப எந்திரிச்சு கூட்டம் கூட்டமாக சுத்த ஆரம்பிக்கிறான். கூட்டம் கூட்டமா சுத்தி சுத்தி என்ன பண்றான்? நைட்டு ஃபுல்லா 2 மணி 3 மணி அளவுக்கு சுத்திட்டு திரிகிறான. எந்த நிலையாக போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம பகுதியில் பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு இளைஞர்கள் இரவு முழுவதும் சுத்துறாங்களா இல்லையா? இதை தடுப்பதற்கு நம்ம தாய் தந்தைகள் நம்ம பொறுப்பாளராக இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நம்மை அந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்த வேண்டுமா இல்லையா? அது அல்லாமல் அந்த பிள்ளைகளை இப்படி தருதலையாக சுத்தவிட்டுக் கொண்டிருந்தால் அவருடைய நிலை எவ்வாறு ஆகும்? எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட இளைஞனாக மாறுவான்? இந்த சமுதாயத்தின் நிலை எவ்வாறு மாறும்? இன்னைக்கு இந்த சமுதாயம் எங்க போய் நிற்கும்? இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கேட்கக்கூடிய இன்னைக்கு பெற்றோர்கள்ட்ட மார்க்கம் இல்லை, பெற்றோர்கள்ட்ட இஸ்லாம் சரியான முறையில் இல்லை. அதனால் இன்னைக்கு பிள்ளைகளை கேட்பதெல்லாம் வாங்கி கொடுத்து சீரழித்து சின்னாபின்னமாக ஆக்குறாங்க. பைக்கு கேட்டாலே வாங்கி கொடுத்துறது, செல்போன் வாங்கி கேட்டா வாங்கி கொடுத்துறது. அவங்க பெற்றோரையும் போட்டு போய் சுத்துன்னு விடுறதா? எங்க இருந்து அவனுக்கு பணம் வரும்? நம்ம கொடுக்காம வருமா? கண்டிக்கக்கூடிய பொறுப்பு நம்ம இடத்துல தானே இருக்கு. அதையெல்லாம் மறந்து இன்னைக்கு எந்த நிலைக்கு போறாங்கன்னு சொன்ன இளைஞர்கள் விஷயத்துல திருமண நிகழ்வை எடுத்துக்கொள்ளுங்களேன். திருமண நிகழ்வை எடுத்துக்கொண்டால் இந்த திருமண நிகழ்வுல
ஒரு திருமணம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்கம் அழகான முறையில் வழிகாட்டி இருக்க, வரதட்சணை வாங்கக்கூடாது, விதத்தான காரியங்கள் இருக்கக்கூடாது, மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும், எளிமையான வகையில் திருமணம் முடிக்கணும். அது அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி அதில் தான் இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் நம்மளுக்கு சொல்லி இருக்க. ஆனால் மாறாக இன்னைக்கு திருமண நிகழ்வு எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கு? ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி போகும் சொன்ன அந்த திருமண நிகழ்வு ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய சவாலா இருப்பது வரதட்சணை இருந்தது. இந்த வரதட்சணையை ஒழிப்பதற்காக 30 ஆண்டு காலமாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக பல்வேறு கட்ட பிரச்சாரங்களை எடுத்து பெண்கள் முதிர்ந்த கன்னிகளாக இருந்து அவருடைய வாழ்க்கை சீரழியுது என்பதையெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு மக்களுக்கு மத்தியில் படம் பிடித்து காட்டி இன்னைக்கு வரதட்சணையை ஒழிச்சிருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு ஒழிக்கப்பட்டாச்சு. இன்னைக்கு என்ன கௌரவ வரதட்சணை வேண்டுமானால் இருக்கு. வரதட்சணை வாங்குறது கிடையாது, ஆனால் அப்படிப்பட்ட குடும்பத்தை தேர்வு செய்வது. வரதட்சணை நான் வாங்க மாட்டேன், ஆனால் அவர்களா கொடுக்கக்கூடிய குடும்பத்தை நான் தேடி அலைஞ்சு பிடிப்பேன் இப்படின்னு போகுதே தவிர வரதட்சணை வாங்குவது ஒரு அவமானகரமான செயலாக இன்னைக்கு சமூகத்தில் விதைக்கப்பட்டாச்சு. அது இன்னொன்று என்ன, நாகூர் அணிவா பாட்டு போடுவாங்க. நாகூர் அணிவா பாட்டு போட்டு மணமக்களே மணமக்களே என்ற பேர்ல வாழ்த்துற பேர்ல ஒரு பாட்டு ஓடும். அது இஸ்லாமிய பாட்டு. அந்த பாட்டுல வாழ்த்துக்கள் இருக்கு என்ற பெயர்ல திருமண வீடுகளாக இருந்தால் நாகூர் அணிவா பாட்டுக்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு அதை தாண்டி என்ன நடக்குது தெரியுமா? நாகூர் அணிவா பாட்டெல்லாம் தூக்கி ஓரங்கட்டியாச்சு. அது தவறுன்னு சொல்லி அது ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டாச்சு பல இடங்கள்ல. ஆனால் இன்னைக்கு அதை தாண்டி என்ன நடக்குன்னா சினிமா கூத்துக்கள், கும்மாளங்கள், அங்க ஆர்கெஸ்ட்ரா வைத்து ட்ரம்ஸ் எல்லாம் வைத்து அடித்து மிகப்பெரிய அளவுக்கு மார்க்கத்துக்கு முரணான இசைகள் நடந்து கொண்டிருக்கு. இதை அனுமதிக்கிறது யாரு? இதை ஊக்கப்படுத்துவது யாரு? அதே நேரத்தில் அந்த ஆடம்பரமான திருமணங்கள் ஆயிரக்கணக்கான நபர்களை வர வைத்து மண்டபத்துக்குள்ளேயே பைக்கை ஓட்டுறோம். யாரை வைத்து? மணப்பெண்ணும் மணமகனும் வைத்து பைக்கை ஓட்டக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு பெற்றோர்களுக்கு மார்க்கம் இருந்தால் ஏன் இந்த நிலை நடக்குது? பெற்றோர்கள் சரியான முறையில் ஒழுக்கத்தை போதித்தால் ஏன் இந்த அவலங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு? இதெல்லாம் நடப்பதற்கு அடிப்படையாக இருப்பது யாராக இருக்கா? இன்னைக்கு பெற்றோர்களும் மிக முக்கியமான காரணவாதியாக இருக்காங்களா இல்லையா? ஏன் எதிலையும் மார்க்க பேணுதலை பேணுவது அல்ல, எல்லாத்தையும் திறந்து விட்டு இளைஞர்களை வழியெடுப்பதற்கு முதன்மையான ஆளாக இருக்கிறாங்க. அந்த ஒழுக்கத்தை போதிப்பதில் சரியான இடத்துல இல்ல. அதனால் வழியட்டு சீர்கட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. மார்க்க பேணுதல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு திருமண நிகழ்வை ஒரு கட்டுக்கோப்போடு ஒரு மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய வகையில இன்னைக்கு நடத்தக்கூடிய நிலை இருக்கா? நடிகர்கள் பின்னாடி போய்கிட்டு இருந்தான். நடிகர்கள் பின்னாடி அவர்கள் தான் என்னவோ இவர்களுக்கான ரோல் மாடல் போல பேரே வைப்பான். ரஜினி காதரு பேர் வைக்கிறது என்ன அடைமொழியில, அவர்கள் மேல இருக்கக்கூடிய வெறியில அவருடைய ரசிகராக இருப்பதனால் இப்படியெல்லாம் பேரை வைத்துக் கொண்டு திரிந்த நபர்களுக்கு நம்மளுக்கு அழகிய முன்மாதிரி உண்மையான ரோல் மாடல் யார் என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உண்மையான ரோல் மாடல். அவர்கள் தான் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. நீ நேசிப்பதாக இருந்தால், அவர்களை முன்மாதிரியாக எடுத்து நடப்பதாக இருந்தால் உலகத்தில் அவர்கள் தான் தகுதியானவர்கள். மாறாக இன்னைக்கு இந்த சினிமா கூட்டாளிகள் பின்னாடி அவர்களை ரோல் மாடலாக எடுத்து செல்லாதீர்கள் என்று மக்களுக்கு நல்வழியை போதித்தால், இன்னைக்கு சமீப காலமாக இதையெல்லாம் போதித்து 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 இளைஞர்களை வென்றெடுத்து ஏகத்துவ சிந்தனையை உருவாக்கி ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கி வைத்திருக்க, அதை இழக்கும் வகையில் நம்முடைய பெற்றோர்கள் கண்காணிக்காமல் ஒழுக்க மாண்பை போதிக்காமல் இருந்ததால் இன்னைக்கு புதுசா ஒரு கட்சிக்காரன் வரான், ஒரு நடிகர் ஒரு கட்சியை துவங்குறான். துவங்கக்கூடிய இடத்துல எல்லாம் போய் நிற்கிறாங்க. யாரு? இளைஞர்கள் போய் நிற்கிறாங்க. அதைவிட கொடுமை, இளம் பெண்கள் போய் நிற்கிறார்கள்.
இளம் பெண்கள் போய் நின்று என்ன சொல்லக்கூடிய நிலை இருக்குதுன்னு சொன்னா, ஏன் அவர் வரல, எங்க தலைவர் ஏன் வரல, வரே சொன்னாரு, 1 மணியில இருந்து நான் 9 மணி வரைக்கும் நிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து மீறிட்டாரு. அவர் பெண்மணி கேட்கிறா, நான் ஓட்டு போட மாட்டேன் அவருக்கு. என்ன ஓட்டு போடுறது உனக்கு என்ன இஸ்லாத்துல கடமையாக்கி இருக்காங்களா? என் பிள்ளையோடு வந்து 1 மணி இருந்து காத்து கிடக்க, தண்ணி கூட குளிக்கல, என்ன நோன்பு வச்சுட்டு நிக்க சொன்னாங்களா? தண்ணி குடிக்காம நான் தலைவரை பார்க்கறதுக்காக வந்தே சொல்லி இளம் பெண் ஒருத்தி எங்க பேட்டி கொடுத்து கொண்டிருக்கா. அதே நேரத்தில் கணவனும் மனைவியும் வந்து நின்று கொண்டு சொல்லக்கூடிய சொல் எப்படிப்பட்ட சொல்றாங்கன்னா, பக்கத்துல கணவன் இருக்கிறான், அந்த பெண் பேட்டி கொடுக்கிறா, எங்க தலைவர் வரல, வராம போயிட்டார், வந்து நேர்ல நான் பார்த்திருந்தேன்னா அவரை நான் கட்டிப்பிடித்திருப்பேன். ஒரு பப்ளிக்ல வெளிப்படையாக பக்கத்துல கணவன் இருக்கான், கணவன் இருக்க அந்த பெண் பேட்டி கொடுக்கிறா, என் தலைவர் வந்திருந்தா நான் அவனை கட்டி பிடிச்சிருப்பேன். இதுல யார செருப்ப கட்டி அடிக்கணும்? அந்த பெண்ணை அடிக்கணுமா, பெண்ணை பேச வைத்திருக்கக்கூடிய கணவன் அடிக்கணுமா? வார்த்தையை சொல்லிருக்கணுமா இல்லையா? என்னடி பேசுறேன்னு உடனே கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? கட்டிய கணவன் பக்கத்துல இருந்து கொண்டு அடுத்தவனை நான் அந்நியனை கட்டிப்பிடிப்பேன்னு சொன்னா இன்னைக்கு இந்த பெண்கள் எந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கார்கள்? அவர்களை பார்க்கறதுக்காக தவம் கிடக்கும். இன்னைக்கு பார்த்தா முகத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு இன்னைக்கு நாகையில நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாகரிகமற்ற செயல். அப்படி ஒழுக்க மாண்பை கடைபிடிக்கிறார்களா? என்னவா, ஹிஜாபை அணிந்து கொண்டு முகம் கூட யாருக்கும் தெரியக்கூடாது, என் முகத்தை கூட அந்நியனுக்கு காட்ட மாட்டேன், அடுத்தவனுக்கு காட்ட மாட்டேன், நான் அவ்வளோ ஒழுக்கமா இருக்கேன்னு சொல்லி அந்த கட்சியோட துண்டை மேல போட்டுட்டு ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இருக்கக்கூடிய சபையில முட்டி மோதிக்கொண்டு எவ்வளவு வரா என்பதற்காக இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கக்கூடிய இளம் பெண்கள் மார்க்கம் இல்லாமல் நிற்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு சூழல் மாறிக்கொண்டு போறோம். இஸ்லாத்துக்கான கடமைகளை தெரியாம, இஸ்லாம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு போதனையை வழங்கி இருக்கிறது தெரியாம, எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை நம்மளுக்கு உலக மனிதர்களுக்கே வழங்கி இருக்கக்கூடிய இந்த மார்க்கம், அதை பெற்றிருக்கக்கூடிய நம்ம இடத்துல ஒழுக்கம் இல்லை என்றால், அதை பெற்றிருக்கக்கூடிய நம்ம இடத்துல ஒழுக்கக்கேடான செயல்கள் இருக்கு என்றால், இதற்குத்தான் இந்த பிரச்சாரத்தையே முன்னெடுக்கும். முன்மாறி முஸ்லீம் இளைஞர்கள் என்ற செயல் திட்டத்தை எடுக்க செல்றோம். ஏதோ போற போக்குல ஒரு இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கணும், அதற்காக நம்ம ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை போற போக்குல அறிவிக்கிறோம் பேர்ல அறிவிக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு இளைஞர்கள் இப்படி வழிகேட்டில் நிற்கிறாங்களே, மார்க்கம் என்ன என்று அறியாமல் மார்க்கத்தை விட்டு தொலை தூரம் சென்று கொண்டிருக்காங்களே, இந்த சமுதாயத்துக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு, இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு சீர்கட்டு கொண்டிருக்கு, இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கு என்றால் எப்படி கிடைத்திருச்சு? சாதாரண கிடைச்சிருச்சா? எவ்வளவு தியாகம், எவ்வளவு அர்ப்பணிப்பு! அல்லாஹ்வின் தூதர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயம் எப்படிப்பட்டதாக இருந்தது. இன்னைக்கு திருக்குறானை வைத்து படித்திருக்கிறோமே, இந்த திருக்குறான் இஸ்லாமியர்கள் கோடானு கோடி மக்களுடைய இஸ்லாமியருடைய கையிலையும் ஒவ்வொருத்தையும் இருக்கு என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களும் அதை வைத்து படித்துக் கொண்டு அந்த சத்தியத்தை உணர்ந்து இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படக்கூடியவர்களாக எதிர்க்கப்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்றால், இதற்கு அடித்தளமிட்டவர் யார்? இதற்காக உழைத்தவர் யார்? அல்லாஹ் வந்து இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, அந்த வஹீ மூலமாக குர்ஆனை இறக்கி வைத்து அவர்களுக்கு பின்பாக தொகுக்கப்பட்டது யார்? முதன்மையாக வஹீ இறக்கக்கூடிய நேரத்திலையும் எழுதக்கூடியவர் யாராக இருந்தது என்றால் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழராக இருந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்துக்கு பின்பு பல ஹாஃபில்கள் மரணத்தை அடைந்து கொண்டு போறாங்க. இந்த திருக்குர்ஆனை நம்ம தொகுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, இதை நம்ம கண்டிப்பாக நம்ம தொகுக்க வேண்டும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோரிக்கை வைத்து அதற்கு தேர்வு செய்தவர்கள் யார் என்றால், இஸ்லாமிய சமுதாயத்தில் மறக்க முடியாத இடத்தில் இருக்கக்கூடிய ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இளையவர்களாக இருக்கிறாங்க.
அவருடைய அந்த அர்ப்பணிப்பு தான் இன்னைக்கு பல வடிவங்கள்ல நம்மளுக்கு குர்ஆன் தொகுப்பாக இருக்கு. இன்னைக்கு செல்போனை எடுத்துக்கிட்டா இன்னைக்கு கோடான கோடி செல்போன்களை வைத்திருக்கிறோம். திருக்குர்ஆன் பிரதிகள் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா அவர்கள் தொகுத்து கொடுத்ததுதான். எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு! ஒரு இளமை பருவத்தில் சாதனை செய்ய முடியும் என்றால் அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு இளமை பருவம் எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த துடிப்பு மிகுந்த ஒரு பருவம். அப்போது அவர்கள் அச்சத்தையும் தெரிவிக்கிறாங்க. நீ வேற ஏதாவது இந்த மலையை பெயர்த்து வேற இடத்துல வைங்கன்னு சொல்லியிருந்தா கூட நான் அதை செய்திருப்பேன். அதை விட மிகப்பெரிய ஒரு பொறுப்பல்லவா கொடுக்குறீங்க என்று அங்கே சொல்லும் போது கூட இல்லை, இது உங்களால செய்ய முடியும், உங்களால் நிச்சயமாக முடியும். அந்த பருவம் அப்படிப்பட்ட ஒன்றாக அப்படி அவர்கள் உழைக்கக்கூடிய நிலையில் இருந்தாங்க. உழைத்து அதற்காக இன்னைக்கு பாடுபட்டு இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு பொருளாதாரம் மார்க்க தொடர்பு இல்லாமல் போதை பழக்க வழக்கம் செல்போனு இரவெல்லாம் முழித்துக் கொண்டு வீதி வீதியாக சுத்தி இப்படி ஒரு சாரார் இளைஞர்கள் சென்று கொண்டிருக்க, இன்னும் ஒரு சாரார் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு தேவை பொருளாதாரம், அதற்கு தேவை பணம். அந்த பணம் இருந்தால்தான் நம்ம இன்பமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று பணம் பணம் என்று பணத்தின் பக்கம் பொருளாதாரத்தை தேடுவதன் பக்கம் ஒரு கூட்டம் சென்று கொண்டிருக்கு. ஆனால் இப்படி இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதரவர்களும் அவருடைய நபி தோழர்களும் இருந்திருந்தால் நமக்கு இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்குமா? ஆனால் அதற்காக பாடுபட்டாங்க. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வின் தூதரவர்கள் மதீனாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு முன்பாகவே மார்க்க பிரச்சாரத்தை செய்வதற்கு பொறுப்பாளராக அனுப்பி வைத்து அங்கே மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை அவர்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்த ஒரு நபித்தோழர் முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? நல்ல குடும்ப பாரம்பரியம் மிக்கவர்களாக, வசதி வாய்ப்புகள்ல சிறந்தவர்களாக, கஷ்டத்தை பற்றி அறியாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த மார்க்கம் சத்தியம் கிடைத்த உடனேயே இதற்காக அல்லாஹ்வின் தூதர்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள் என்று சொன்ன பிறகு குடும்பத்தை இழந்து போனார்கள், பொருளாதாரத்தை இழந்து போனார்கள், அவருடைய இன்பம் துன்பம் அனைத்தையும் துறந்து விட்டு மார்க்கம் என்பதற்காக சென்றார்கள். அதற்காக சென்று அங்கே பல ஆண்டு காலம் வாழல. உஹது களத்தை சந்திக்கும் போது அவருடைய நிலை எப்படி இருந்தது சொன்னால், உஹது களத்தை மக்கள் இந்த மார்க்கத்துக்காக போராடுவதற்கு போறாங்க, உஹது களத்தை போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அங்கே ஏற்பட்ட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லாஹ்வின் தூதர்கள் காட்டிய வழிகாட்டுவதன் அடிப்படையில் அங்கே பின்பற்றாத ஒரு நிலையில் சஹாபாக்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துது. அது பல நபி தோழர்கள் மரணிக்கிறார்கள். அப்படி மரணிக்கக்கூடிய நிலையிலே மரணித்த நபி தோழர்கள் யாருன்னு சொன்னால் முஸஅப் பின் உமைர் அவர்கள் மரணிக்கிறாங்க. எப்படிப்பட்ட அவருடைய இறுதி நிலை பாருங்க. வசதியா வாழ்ந்தவர்கள், குடும்ப பாரம்பரியத்தோடு இருந்தவர்கள், இன்பமான ஒரு சூழல்ல திகழ்ந்தவர்கள் தான். ஆனால் அங்கே அவர்கள் மரணிக்கும் போது அவர்களுக்கு கஃனிடுவதற்கு ஆடை இல்லாமல் மேல அவர்கள் தலையை முன்னா கால் தெரியுது, காலை முன்னா தலை தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தலையை மூடிவிட்டு கால் பகுதியை ஒரு பிள்ளை வைத்து மறைத்து அவர்களை கவனித்து அடக்கம் செய்தார்கள் என்று நம்ம வரலாற்று செய்திகள்ல பார்க்கிறோமே. பொருளாதாரம் பொருளாதாரம் என்று பொருளாதாரத்தை நோக்கி ஒரு கூட்டம் சென்று கொண்டிருக்கு என்றால் இது நாளை நம்மளை மறுமையில பாதுகாக்காது. நாளை மறுமையில நம்மை பாதுகாப்பதாக இருந்தால் நாம் செய்கின்ற நல்லறங்கள் தான், நாம் செய்கின்ற நன்மையான காரியம் தான் நாளை மறுமையில நம்மை பாதுகாக்கும். அதே நேரத்தில் இன்னைக்கு சமுதாயம் எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கு, பணத்தின் பின்னாடியே போறமே. இன்னைக்கு இந்த சமுதாயத்தை பற்றியான அவலங்கள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இந்தியாவில் வாழ முடியாத ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து நமக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அநியாயங்களும் அக்கிரமங்களும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. அது வடநாடுகளை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. வீட்டில் ஒரு கறி வைத்திருக்க முடியாது, மாட்டுக்கறி வைத்திருக்கிற என்ற பேர்ல அடித்து உதைத்து கொலை செய்யறான். ஒரு மாட்டை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்வதற்கு அடுத்த பகுதிக்கு ஓட்டி செல்ல முடியாது, அடித்து கொலை செய்யறான். பள்ளிவாசல்கள் கை வைக்கிறான்.
ராமர் கோயிலுக்குரியது என்று பாபர் மசீதை இடித்து இன்னைக்கு ராமர் கோயிலை கட்டிக்கொண்டு அதை வைத்து மிகப்பெரிய அளவுக்கு என்னவா இஸ்லாமியர்கள் படையெடுத்து தடுக்க வருவார்கள் என்று அதன் மூலம் கலவரத்தை உண்டு பண்ணும் அளவுல ஒரு படத்தையே இன்னைக்கு வெளியிடுறோம். படத்தை வெளியிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியாக வரான், பள்ளிவாசலை இடிக்க வரணுங்கிறான். இன்னைக்கு சமீபத்தில் பேசின பேச்சு கீழக்கரையில் இருக்கக்கூடிய சீரக்காரி பள்ளிவாசலும் கோயில் மாதிரி இருக்கு, அதுவும் எங்களுக்குரியதுதான், அதுலயும் நாங்க ஆய்வு செய்வோம், அங்க கை வச்சு இங்க கை வச்சு நம்ம பகுதிக்கே வரான். இப்படி இன்னைக்கு அவலங்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்க, இன்னைக்கு இளைஞர்கள் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவனை பற்றியான கவலை இல்லை, மறுமையை பற்றியான கவலை இல்லை, இந்த சமுதாயத்தை பற்றியான கவலை இல்லை. இந்த சமுதாயம் எவ்வாறு அநீதி இழைக்கப்பட்டு இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கு, அதை பற்றியான சிந்தனை இல்லை. இல்லாமல் போய்கிட்டு இருக்கிற கலவரத்தை தமிழகத்தில் வடநாடு போல தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற நிலையில் கங்கணம் கட்டி பல நிகழ்வுகளை உருவாக்குறோம். அந்த பல நிகழ்வுகளை உருவாக்குறதுல முதல் ஒண்ணு எடுத்துக்காட்டா சொல்வதாக இருந்தால், சமீபத்தில் மதுரை ஆதீனம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் உளுந்தூர்பேட்டையில் ஒரு கார்ல போனாரா, கார்ல போகும்போது ஒரு விபத்து எதிர்பாராம நடக்குது. என்ன சொன்னார்? அவர் சொன்ன வார்த்தை என்ன? எந்த அளவுக்கு இவர்கள் இந்த கலவரத்தையே ஒவ்வொரு மக்களுக்கு மத்தியிலும் விதைத்திருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டியது. தமிழகத்திலும் தலைவிரித்து தாண்டவம் ஆடுது இந்த கலவர புத்தி என்பதற்கு மதுரை ஆதீனம் சொன்ன வார்த்தை அங்க எடுத்துக்காட்டு. இடித்ததுக்கு யார் இடிச்சான்னு கேட்டா தொப்பி தாடி. யாருங்க இடிச்சா? தொப்பி தாடி. சரி, அது இருக்கட்டும், யார் வந்து இடிச்சது? தொப்பி தாடி. இதைத்தான் சொல்லும். என்னவா, ஒரு முஸ்லீம் வந்து என்னை இடிச்சு கொலை பண்ண வந்தான், இடிச்ச உடனே நான் நிலகுலைஞ்சு போயிட்டேன், நான் மயக்கம் விட்டுட்டேன். விசாரணைக்கு வரும்போது மயக்கம் விட்டு கிடந்து அந்த காவல்துறை விசாரணைக்கு வருது, எப்படிப்பா இடிச்சாங்க, இடிச்சு மயக்கம் போட்டது எப்படி? இல்லை, எனக்கு இப்ப மயக்கம் வருதுன்னு பெட்ல படுத்துக்கிட்டு விசாரணைக்கு கூட ஒத்துழைக்காமல், இப்படி இன்னைக்கு இந்த மாதிரியான சூழல்ல நல்ல காவலர்களும் இருக்கிறதுனால் கிடுக்குப்பிடி விசாரணையில அங்க மண்டியிட்டார், மன்னிப்பு கேட்டார். மதுரையை நோக்கி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்க. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக மாமன் மச்சானை போன்று இன்னைக்கு தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில பிளவை உண்டு பண்ணணும், கலவரத்தை உண்டு பண்ணணும், திருப்பரங்குன்ற மலை என்ற அந்த ஒன்றை வைத்துக் கொண்டு சமீபத்தில் சங்கிகள் எப்படியெல்லாம் கலவரம் உண்டு பண்ணுவதற்கு எந்தெந்த ரூட்ல எல்லாம் வந்தான் பாத்தீங்களா? இது திருப்பரங்குன்ற மலை இந்துக்களுக்கு தான் மிகப்பெரிய பேராபத்து ஏற்பட்டுச்சு. திருப்பரங்குன்ற மலையை அபகரிப்பதற்கு இஸ்லாமியர்கள் வந்துவிட்டார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு பொய் பிரச்சாரத்தை செய்து அதன் மூலம் கலவரத்தையை உண்டு பண்ணுவதற்கு கங்கணமிட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய மக்களும் அரசும் அதில் ஒரு சரியான முறையில் நடந்து கொண்டதனால் முதல்ல தோல்வி அடைஞ்சார்கள். அதையும் தாண்டி அடுத்தனவா நாங்கள் முருக பக்தர்கள் மாநாடு போடுறோம், போறது தவறில்ல. முருக பக்தர்கள் மாநாடு போட்டால் உங்களை பற்றி, உங்க மார்க்கத்தை பற்றி, உங்க கட்சியை பற்றி, உங்க பெருமையை பற்றி பேசிக் கொள்ளலாம். ஆனால் அங்கே இஸ்லாமியர்கள் சம்பந்தமாக பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இஸ்லாமியரை சீண்டக்கூடிய நோக்கம் என்ன? அப்போ மாநாடு போடுவார்கள், முருக பக்தர்கள் மாநாடு போடுவார்கள், அங்க இஸ்லாமியர் சீண்டுவார்கள், அதை வைத்து நாலு பிரச்சனையை உருவாக்கணும், அதை வைத்து கலவரத்தை உண்டு பண்ணணும். இதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கு. இதெல்லாம் ஆரம்பத்திலே தவிடுபடியாக ஆக்க வேண்டும் என்றால் நாமும் நம்முடைய இந்த காலகட்டத்தில் ஒருங்கிணைந்து இஸ்லாமிய சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் நீ வடநாடு போன்று கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலையை உருவாக்கினால் இது வடநாடு அல்ல, இது தமிழ்நாடு. இங்க இஸ்லாமியர்களும் அனைத்து மக்களும் ஒருங்கிணைத்து ஒன்றை ஓடாட விடுவார்கள் என்பதை சொல்லக்கூடிய வகையில தான் நம்முடைய பிரச்சாரம் இருக்கும். இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஜீவாதார கோரிக்கை, இடஒதுக்கீட்டான கோரிக்கை எங்கே நம்ம முன்வைக்க இருக்கிறோம். அந்த கோரிக்கை
நீண்ட நெடிய காலமாக எங்களுடைய சமுதாய மக்கள் இந்த நாட்டிலே வெள்ளையர்களுக்கு எதிராக கல்வியை துறந்தார்கள், பொருளாதாரத்தை துறந்தார்கள், பல உயிர்களை இழந்தார்கள். இழந்து கல்வியிலும் பொருளாதாரத்திலும் 70 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்று விட்டோம். ஆகையால் இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய இளைய சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு எங்களுக்கான சிறுபான்மை மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது அவசியமாக இருக்கு. இந்த போட்டி உலகத்தில் இந்த மக்களை நாங்கள் மேன்மைப்படுத்திக் கொள்வது என்று வேண்டும் என்றால் அவர்களுக்கான இந்த சலுகை என்பது தேவை. இடஒதுக்கீட்டை கொடுங்க என்று கோரிக்கை வைத்து பல வருடமாக ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஒவ்வொரு நேரமும் தீர்மானம் நிறைவேற்றி உளவுத்துறை மூலமாக கொடுத்துக் கொண்டிருக்கோம், அரசு அதிகாரிகள் மூலமாக கொடுத்துக் கொண்டிருக்கோம். நேரடியாக போய் முதல்வரையும் சந்தித்து கொடுத்துட்டோம். பல வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த வாக்குறுதிகளை மட்டும் மௌனம் காக்கிறார்கள். ஆகையால் இது போன்ற ஒரு எழுச்சி மிக மாநாட்டில் இளைய சமுதாயம் இங்கே ஒன்று திரண்டு நம்முடைய கோரிக்கையை வலிமையாக வைத்தோம் என்றால், அதை ஏற்கப்படவில்லை என்றால், கடந்த காலத்தில் நாங்கள் 3.5% இடஒதுக்கீட்டை ஏதோ உங்களுடைய கருணை பார்வையால் கிடைக்கவில்லை. இந்த சமுதாயம் வெயில் பாராமல் மழை பாராமல் எங்களுடைய இன்னுயிர்களையும் பொருளாதாரத்தையும் இழந்து இந்த இடஒதுக்கீடை பெற்றோம். அதே போல இந்த 7% இடஒதுக்கீடை பெறுவதற்கும் நாங்கள் எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம். ஆகையால் இன்று இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயத்தை ஒரு முன்மாதிரி முஸ்லீமாக உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு தலைவராக உருவாக்க வேண்டும். அடுத்த கட்டத்திற்கு அவர்களை பொருளாதாரத்திலையும் ஒழுக்கத்திலையும் மேம்படுத்திக் கொள்வதாக இருந்தால் இது போன்ற செயல்பாட்டுகள் மூலமாக ஆகையால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதில் பங்கு பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.